அனைத்து மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பணி வீரத்தமிழன். நம்ம இன்னைக்கு இந்த வீட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். போலண்ட் பத்தி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்து போலண்டுக்கு வர்றவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்ட்டா வந்து போலண்டுக்கு வர்றவங்களுக்கு பிரச்சனை இல்ல. பட் ஆனா வந்து சுத்தி இருக்கிற சென்கன் கண்ட்ரிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போலண்டுக்குள்ள என்ட்ரி ஆகுவாங்க. அத பத்தியான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போலண்டுக்குள்ள டைரக்ட்டா வந்து நெறைய பேர் வந்து விசாக்காக வெயிட் பண்றதுக்கு டைம் அதிகமா ஆகுது. அப்பாயின்ட்மென்ட்ல டைம் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுத்தி இருக்கக்கூடிய சென்கன் கண்ட்ரி வழியா ஏதாவது ஒரு நாட்டுடைய விசாவ எடுத்துக்கிட்டு அல்லது டூரிஸ்ட் விசாவோ அல்லது விசிட்டிங் விசா இல்லன்னா மத்த நாட்டுடைய சென்கன் சி விசா எடுத்துட்டு போலண்டுக்குள்ள வந்துட்டு வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இனிமே வந்து அது வந்து வர முடியாது அப்படின்றது தான் வந்து அப்டேட்டா பார்க்க போறோம். அது ஏன் வந்து வர முடியாது? எப்ப இருந்து வர முடியாது? அப்படின்றத முழுக்க முழுக்க வந்து இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்க அப்படின்னாக்கா, நம்ம சேனல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுருங்க. அப்பதான் நம்ம மேலும் மேலும் வீடியோஸ் பண்ணி போறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப அது என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இங்க போலண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போலண்டுக்குள்ள எப்படி என்ட்ரி ஆகுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹங்கேரி அல்லது கொரேஷியா அப்படி இல்லைனாக்கா லாத்வியா, லித்வேனியா, ரொமேனியா இந்த மாதிரி சென்கன் கண்ட்ரி அதாவது போலண்டை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சென்கன் கண்ட்ரி நாடுகளை சுத்தி உள்ள அந்த விசா வாங்கிட்டு ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் விசா இல்ல விசிட்டிங் விசா இல்லைனாக்கா சீசனல் ஒர்க் பர்மிட் இந்த மாதிரி வந்து ஈஸியா வந்து அந்த உள்ள வந்துருவாங்க கொரேஷியா ஹங்கேரியெல்லாம். அங்க வந்துட்டு அங்க இருந்து போலண்டுக்குள்ள வருவாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்காக தான் வருவாங்க. போலண்டுக்குள்ள வந்துட்டாக்க ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும். ஒரு 1,00,000 1,50,000 சம்பளம் கிடைக்கும். வேர் ஹவுஸ் ஜாப் எல்லாம் வந்து ஈஸியா நம்ம ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னாக்கா போலண்டுக்குள்ள டைரக்டா வந்து நிறைய பேரால என்ட்ரி ஆக முடியல. ஏன்னாக்கா வந்து நிறைய விசா வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற காலகட்டத்துல இந்த மாதிரியான வழிகளை வந்து சூஸ் பண்ணி போலண்டுக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க. அது வந்து லீகலாவே இருந்தது. எப்படின்னாக்கா நீங்க வேற செங்கன் கண்ட்ரியோடைய டிஆர்சியோ அல்லது விசாவோ வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு செங்கன் ஜோன்ல உங்களுக்கு தெரியும் 27 நாடுகள்ல வந்து நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். அதனால வந்து நீங்க அந்த விசாவோ அல்லது டிஆர்சி வேலிட்டா இருக்க வரைக்கும் நீங்க வந்து ஈஸியா மூவ் ஆயிக்கலாம். பட் ஆனா அங்க மூவ் ஆனதுக்கு அப்புறம் வேலை செய்யறது அங்க லோக்கல்ல வந்து அந்த லோக்கல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், ரெசிடென்ட் பர்மிட் கொடுக்கணும், அப்படின்னாக்கா விசா அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. பட் போலண்ட்ல வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹங்கேரி இல்ல கொரேஷியா அந்த நாடுகள்ல நீங்க வந்து விசா வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து போலண்டுக்கு வரீங்க. போலண்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஏஜென்சிஸோ அல்லது வந்து லோக்கல் இமிகிரேஷன் ஆஃபீஸோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அந்த லாயர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும்போது எப்படின்னாக்கா இந்த எல்லோ கார்டு அப்புறம் வந்து டெம்பரரி ரெசிடென்ட் பர்மிட் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வழியில வந்து உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஒர்க் பர்மிட் ரெடி பண்ணி கொடுத்து வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹங்கேரி கொரேஷியா இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து போலண்டுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து கார்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு லீகலாவே இருந்தது. பட் இனிமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க நிறைய பேர் அந்த மாதிரி வரதுனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த போலீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க அதை வந்து ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய இந்த ஜூன் 1ஆம் தேதியில இருந்து வந்து அந்த மாதிரி வந்து அப்ளை பண்றவங்களுக்கு ரெசிடென்ட் பெர்மிட் கிடையாது. அது வந்து அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்க மாட்டோம், கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அபிஷியலா வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க படிச்சு பார்த்துங்க. மற்றபடி ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நியூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வந்து அப்டேட்டா வந்திருக்குது. அதனால வந்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். போலண்டை சுத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய செங்கன் நாடுல இருக்கக்கூடிய விசா வச்சிருக்கீங்க, டிஆர்சி வச்சிருக்கீங்க, அவங்க இங்க வந்துட்டு போலண்டுக்குள்ள ஈஸியா இனிமே வந்து வேலை வாங்கிடலாம், டிஆர்சி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க இனிமே அது வந்து கஷ்டம். அதை வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை எடுத்துக்க மாட்டாங்க, ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊர்ல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோன் பண்ணி நம்மளை கேட்டிருந்தாங்க, பிரதர் இப்ப இனிமே அவ்வளவுதானா, போலண்டுக்கு வர முடியாதா, விசா வந்து கொடுக்க மாட்டாங்களா, பேன் பண்ணிட்டாங்களா, இனிமே வந்து நம்மளுக்கு டிஆர்சி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அப்படி கிடையாது. இப்போ வந்து டைரக்டா நீங்க வந்து போலண்டுக்கு வரீங்க, போலண்டியோடைய ஒர்க் பர்மிட் வச்சுக்கிட்டு நீங்க விசா அப்ளை பண்றீங்க அப்படின்னாக்க நீங்க தாராளமா போலண்டுக்கு வரலாம். அந்த விசா வாங்கிட்டு இங்க வந்து டிஆர்சி அப்ளை பண்ணலாம். தாராளமா நீங்க வந்து இங்க ஸ்டே பண்ணிட்டு வேலை பார்த்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. வந்து நீங்க டைரக்டா வரீங்க. நீங்க இந்த மாதிரி போலண்டுக்குள்ள வரீங்க அப்படின்னாக்கா அதாவது ஹங்கேரி, கொரேஷியா, ரொமேனியா இந்த மாதிரி லாத்வியா, லித்வேனியா இந்த மாதிரி நாட்டுடைய விசாவை வாங்கி அங்க போயிட்டு அங்க இருந்து நீங்க போலண்டுக்கு வரீங்க, போலண்டுக்கு வந்துட்டு நீங்க வந்து டிஆர்சி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னாக்கா இனிமே வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றதான் ரூல்ஸ். அதனால டைரக்டா நீங்க ஒர்க் பர்மிட் வாங்கி விசா வாங்கிட்டு போலண்டுக்கு வர்றது வந்து வேற ப்ரொசீஜர். அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது நீங்க வழக்கம் போல ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி வரக்கூடியவங்க
இனிமே வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மூவ் ஆயிட்டு இருந்தாங்க. நமக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஹங்கேரி, இல்ல குரேஷியா, இல்ல ரொமேனியா, இல்ல லத்வேனியா வந்துட்டு அங்கருந்து போலண்டுக்குள்ள வந்துருவாங்க. ஏன் அப்படின்னாக்க போலண்ட்ல ஓரளவுக்கு கொஞ்சம் சம்பளம் டீசென்ட்டா கிடைக்கும். ஸோ வேர் ஹவுஸ் ஜாப் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இங்க டிராவல் பண்ணி இங்க வருவாங்க. ஸோ இங்க வந்துட்டு பல பேர் வந்து ஊருக்கு திரும்ப போயிடுவாங்க வேலை கிடைக்காம. சில பேர் வந்து நல்ல வேலை கிடைச்சு நிறைய பேர் வந்து வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்களுடைய சூழ்நிலை பொறுத்து சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும், சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்காங்க. பட் இனிமே வந்து அந்த மாதிரி வந்தாக்க அப்ளைவே பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து ரூல்ஸாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால இது வந்து ரொம்ப கவனத்துல இருங்க. ஸோ இனிமே வந்து நீங்க குரேஷியா, ஹங்கேரி இங்கெல்லாம் போயிட்டு இல்ல லத்வேனியா, ரொமேனியா இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து போலண்டுக்குள்ள என்ட்ரி ஆகி அங்க போயிட்டு லீகலா வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ கொஞ்சம் அதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இப்போ போலண்டுக்குள்ளேயே வர முடியாதா அப்படின்னு கேட்டாக்க இதோடைய கான்செப்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என்னன்னா நீங்க ஊர்ல அதாவது இப்ப நீங்க இந்தியால இருக்கீங்க அப்படின்னாக்க இந்தியால வந்து போலண்ட் ஒர்க் பெர்மிட் வாங்கிட்டு போலண்டுடைய டாக்குமெண்ட் வாங்கி அங்க எம்பசில வந்து விசா ப்ராசஸ் பண்ணி டைரக்டா நீங்க போலண்டுக்கு வாங்க அப்படின்றதான் கான்செப்ட். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி பக்கத்து நாட்டுக்கெல்லாம் வந்து செங்கன் விசால வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க உள்ள வந்துட்டு நீங்க டிஆர்சி அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்க முடியாது அப்படின்றது தான் வந்து இந்த சட்டத்தோடைய கான்செப்ட். ஸோ அதனால இதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு அடிஷனல் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலண்ட்ல இப்போ ரொம்ப வந்து இந்த பார்டர் போலீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. ஸோ நிறைய வந்து டிபோர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இல்லீகலா வந்து ஸ்டே பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட விசா இல்லை, எந்த விதமான லீகல் டாக்குமெண்ட்ஸும் இல்லை அப்படின்னாக்க கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இல்லீகலா யாரும் ஸ்டே பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம இங்க வந்துட்டு டிபோர்ட் ஆயிட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்க பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் வச்சு பிளாக் மார்க் வச்சு அனுப்பி விட்டாங்க அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஸோ அதனால இல்லீகலா வந்து யாரும் போலண்ட்ல பெரும்பாலும் வந்து ஸ்டே பண்றது நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட் வந்து இப்ப நிறைய இல்லீகல் இமிகிரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப கவனமா இருங்க. கடைசியா ஒரு விஷயம் மட்டும் இந்த வீடியோல நான் சொல்லிட்டு முடிச்சுக்க விரும்புறேன். என்ன அப்படி பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து யூரோப் வந்து ட்ரை பண்றவங்க என்ன அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு வழியில யூரோப்புக்குள்ள நுழைஞ்சிடலாம், ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கிருந்து வேற கண்ட்ரிக்கு மாறிடலாம், இல்ல ஒரு டூரிஸ்ட் விசால போயிட்டு இங்க போயிட்டு அங்க மாறிக்கலாம், அங்க போயிட்டு வேலை வாங்கிக்கலாம், இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் இருக்கீங்க. ஸோ முயற்சி பண்றது தவறு கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஆசை இருக்கும், வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து நியாயமான ஒரு ஆசை தான். அதுவும் குறிப்பா யூரோப் போன்ற நாடுகளுக்கெல்லாம் வரணும் அப்படின்றது நிறைய பேருடைய கனவா இருக்கு. பட் ஆனா அதுக்காக வந்து தவறான வழியை வந்து செலக்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி டூரிஸ்ட் விசால இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனா எந்த நாட்டுக்கு நீங்க ஒர்க்கிங் போறீங்களோ அந்த நாட்டுல தான் நீங்க இருக்க முடியும். வேற நாட்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்க ப்ராப்பரா ஒர்க் பெர்மிட் இருக்கா, அங்க ப்ராப்பரா டாக்குமெண்ட் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆகுறது சிறந்தது. ஏன்னா வந்து ஒரு செங்கன் விசா மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா நாட்டிலையும் 27 நாடுகளையும் நம்ம போய் வேலை செஞ்சிடலாம், யூரோப்பியன் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் போய் நம்ம வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க அது வந்து அந்த அளவுக்கு உண்மை கிடையாது. ஏன்னா வந்து செங்கன் ஜோன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க பார்டர் ஃப்ரீ தான். பட் வந்து அது வந்து டிராவல் வேணா பண்ணிக்கலாமே தவிர ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் தேர் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அதனால வந்து அந்தந்த கண்ட்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு, டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி இந்த மாதிரி எல்லாம் நாடுகள் பக்கத்து பக்கத்துல இருக்கிற நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நாடுகள்ல வந்து நீங்க டிராவல் பண்ணலாமே தவிர ஒர்க் பண்ண முடியாது. அந்த நாட்டுடைய ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாம அந்த நாட்டுடைய சிட்டிசனே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து யூரோப்பியன் சிட்டிசன் வந்து இப்போ ஒரு இட்டாலியன் சிட்டிசன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெர்மன்ல போய் வேலை பார்க்க முடியாது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க அட்லீஸ்ட் பர்மிஷனாவது வேணும். சரிங்களா? ஒர்க் பர்மிட் தேவை இல்லை அப்படின்னா கூட வேற சில டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அந்த யூரோப்பியன் சிட்டிசன்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு போகணும். இப்போ ரொமேனியன் சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெயின் வராங்க, பிரான்ஸ் வராங்க அப்படின்னாக்க அங்க அவங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அதனால அந்த லோக்கல் சிட்டிசனுக்கே அந்த மாதிரியான நிலைமை தான் அப்படின்னும் போது நம்மளாம் வந்து அதர் சிட்டிசன் நம்ம இங்க எங்கேயோ இருக்கோம், இந்தியால ஏஷியால இருக்கோம். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 27 நாட்டிலயும் வந்து நமக்கு வேலை செய்ய விட்டுற மாட்டாங்க. நமக்கு வந்து ஒரு விசா செங்கன் விசா இருக்கு, ஒரு செங்கன் டூரிஸ்ட் விசா இருக்கு அப்படின்னாக்க. ஸோ அதனால தவறான முயற்சிகள் பண்ணி பணத்தை இழந்துடாதீங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் விசா 4-5 லட்சம் செலவு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு ஒண்ணுமே வேலை கிடைக்காம போயிடுறாங்க அப்படின்னாக்க உள்ளே விடாம டிபோர்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால கவனமா ஒர்க் பர்மிட் எடுத்து சரியான ஒரு நாட்டை செலக்ட் பண்ணி அந்த நாடு உங்களுக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா, அங்க வேலை நமக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா, அங்க விசா ப்ராசஸ் நடக்குமா, நடக்காதா, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் முடிவு எடுங்க. முடிவு உங்க கையில இருக்கு. எவ்வளவுதான் வீடியோஸ் வருது, எவ்வளவுதான் வந்து இன்டர்நெட்ல வந்து விஷயங்கள் பரவி இருந்தாலும் கடைசியில வந்து டிசிஷன் மேக்கிங் பண்றது நீங்க தான். ஸோ எது உங்களுக்கு சரியாகும், எது உங்களுக்கு சரிப்பட்டு வராது, எது நல்லது, எது கெட்டதுன்ற தெளிவா முயற்சி பண்ணி தெளிவா ஒரு முடிவெடுங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சிறந்ததா அமையும். இல்ல அப்படின்னாக்க நேரமும், பணமும், மன உளைச்சலுக்கும் ஆளாயிடுவீங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு
தெளிவா ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. குறிப்பா வந்து போலண்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வேற ஒரு செங்கன் கண்ட்ரிக்குள்ள வந்து அதுக்கப்புறம் போலண்டுக்குள்ள வந்து டிஆர்சி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்டப்படி வந்து அது செல்லாது, கஷ்டம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த ஃபியூச்சர்ல வந்து மேபி மாறலாம். ஸோ ஆனால் எப்படி வேணா கவர்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜூன் மாதம் 2025 1ஆம் தேதி இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க முயற்சியில் இறங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வழியில் சந்திக்க போறேன். நான் உங்கள் மணி யூரோப். See you.